தொடர்ந்து அடுத்தபடியாக நம்முடன் இயக்குனர் யார் கண்ணன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், நம்ம திரையுலகில் பார்த்தோன்னா தொடர்ந்து நிறைய நடிகர்கள் அவங்களுடைய இறப்பு செய்தி பதிவாகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு பழம்பெரும் நடிகை அவர்களுடைய இந்த இறப்பு நீங்கள் எப்படி உணர்றீங்க? அவங்கள பற்றின நினைவுகள், அவங்கள பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? வணக்கம். உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. திரையுலகத்தோட பொக்கிஷங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் போகிறது. நேற்று கூட அவங்கள பத்தி ஒரு செய்தி படிச்சேன். இப்பவும் எவ்வளவு அவங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்றப்போ எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஆங்கில அறிவு அவங்களுக்கு. நானும் அவங்களும் இணைந்து பணியாற்றிய ஒரு படம் வந்து கை கொடுக்கும் கைன்ற படம். ரஜினி சாரு, ரேவதி எல்லாம் நடிச்ச படம். அதுல ஆக்சுவலா வந்து டப்பிங் அவங்கள பண்ற பொறுப்பு என் கையில இருந்தது. நான் அவங்கள டப்பிங் பேச வச்சு இன்ஜினியர் அறையில இருந்து ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் வந்து பேசினதுல ஒரு திருத்தம் பண்ணேன். அவங்க அதை ஒத்துக்கல. அப்புறம் நான் இன்ஜினியர் ரூம்ல இருந்து உள்ள மைக்கு கிட்ட போய் அவங்கள்ட்ட காதுல மற்றவர்களுக்கு கேட்காதபடி நான் ஏன் அந்த தவறை திருத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், ஒரு சின்ன பையன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு பெரிய மூத்த தலைமுறை. அப்போ நான் மகேந்திரன் சார்ட்ட, இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் கோ டைரக்டரா இருக்கேன். அப்போ நான் சொன்னதும் அவங்களுக்கு வியப்புல முகமே அப்படியே மாறிடுச்சு. தப்பு நான் பண்ணிட்டேன், சாரி, ஒத்துக்கிறேன் அப்படின்னு திருத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நான் அப்புறம் அந்த இன்ஜினியர் ரூம்குள்ள போனதும் அவங்களுக்கு இப்போ சரியா இருக்கு அப்படின்னு அதை சொன்னதும் அதாவது ஆக்சுவலா இந்த யாருன்ற படம் வர்றதுக்கு அவங்களும் ஒரு ரீசன். எப்படின்னா, அவங்க டப்பிங் முடிச்சு வெளில போறப்போ அந்த படத்துக்கான NSCT டிஸ்ட்ரிபியூட்டர் கலைப்புலி தானு சார் வந்து அந்த பட வேலைகள் எப்படி நடக்குதுன்னு பாக்கிறதுக்காக அவர் உள்ள நுழையிறாரு. எவிஎம் கார்டன் கம்ப்யூட்டர் டப்பிங் ஸ்டுடியோ. அப்போ அவங்க அவர்கிட்ட சொல்லிட்டே போறாங்க, இந்த மாதிரி வந்து மகேந்திர சார்ட்ட இருக்கிற இந்த கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்படி பிரில்லியன்ட். அவங்க மகேந்திர சார்ட்ட கூட தப்பிச்சிடலாம், இவரு கண்ணன் சார்ட்ட எல்லாம் தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்லிட்டு அவங்க அப்படியே மூவ் பண்றாங்க. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர்ஸ் வந்து நல்லா வேலை செய்யறாங்கன்ற இந்த நற்சான்றிதழ் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு விநியோகஸ்தர தயாரிப்பாளரை மாத்துனுச்சு அந்த அளவுக்கு. அதாவது உண்மையிலேயே நல்ல பரந்த அறிவும் ஆங்கில புலமையும், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை இப்போ நம்மெல்லாம் சின்ன வயசுல மாணவ பருவத்துல கல்லூரி விடுதிகள்ல இருந்து ஹாஸ்டல் சோரேறி குதிச்சு போய் பார்த்த படங்கள்ல அவங்க நடிச்ச படங்கள்லாம் முக்கியமான படம். இன்னைக்கும் காவியங்கள் மாதிரி. அது வந்து உண்மையிலேயே அந்த பிளேஸ்மெண்ட் சௌகார் ஜானகின்றது அவங்கதான். அதே மாதிரி ஒரு நியூஸ் வந்து சொல்லுவாங்க, அந்த சௌகார் ஜானகி குடும்ப பாங்கான படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்க சிவாஜி சாரோட சேர்ந்து ஒரு நல்ல த்ரில்லர் பண்ணாங்க, தாதா மிராசி சார் டைரக்ஷன்ல. அதுலதான் அந்த எங்கே நிம்மதின்ற பாட்டெல்லாம். அதுல கிளப் டான்ஸ் ஒண்ணு பண்ண வேண்டிய சூழல் வந்தது சௌகார் ஜானகிமா. குடும்ப தலைவியாவே மக்கள்கிட்ட பிரபலமானவங்க அவங்க. அதாவது ஃபேமிலி, நம்ம உறுப்பினர், நம்ம அக்கா, தங்கச்சி, அண்ணன், அண்ணி, இப்படி. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு கிளப் டான்ஸ் சாங்க்கு முன்னெல்லாம் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸோ இல்ல கொஞ்சம் உடைகள் வந்து வேற மாதிரி எல்லாம் இருக்கும். அதாவது மக்களை கவர்கிற மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் எதுவுமே இல்லாம புடவையிலேயே அவங்கள பாட வச்சிருக்காங்க. புதிய பறவைன்றது அந்த படத்தோட பேரு. சிவாஜி சாரோட பேரா நடிச்சாங்க. அதனால நெருங்கிய, அதாவது திரையுலகத்துக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் இப்போ இன்னைக்கு இல்லை, மறைஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டது ரொம்ப வருத்தத்திற்குரிய, வேதனைக்குரிய செய்தி. அவங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி நன்றி திரு யார் கண்ணன் சார். இணைப்பில் இணைஞ்சு அவங்கள பற்றின நிறைய நினைவுகளை எங்களுக்கு சொன்னீங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.